வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். என் ஜனங்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வானத்திலிருந்து பேசுறார். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் வானத்திலிருந்து முழங்குகிறார். தேவன் வானத்திலிருந்து பேசுகிறார். யாரோடு? தம் மக்களோடு பேசுறாரு. நீங்க ஃபுல் சாப்டர் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், வெளியே வாருங்கன்னா இப்ப மக்கள் எங்க இருக்கிறாங்க? தேவ ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய அசுத்த வாழ்க்கை வாழுகிற மக்களோடு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. பாபிலோன் என்னும் அசுத்தமாய் வாழக்கூடிய, வசனத்துக்கு விரோதமாய் வாழக்கூடிய மக்களோடு தேவ ஜனங்கள் ஐக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்களாம். இப்ப தேவன் வானத்திலிருந்து முழங்குகிறார், என் ஜனங்களே, என் மக்களே, என் பிள்ளைகளே, அந்த ஐக்கியத்தில் இருந்து வெளியே வாருங்கள். ஏன்னா நீங்க வெளியே வரலன்னா என்ன ஆகுமா? வசனம் சொல்லுது பாருங்க, அவளுடைய பாவங்களுக்கு, அவங்களுடைய செய்கைகளுக்கும் நீங்கள் உடன்படுவீர்கள். இரண்டாவது, அதன் மூலமாய் வரக்கூடிய வாதைகளிலும் நீங்கள் அகப்படுவீர்கள். உங்களை தவறான கிரியைகளையும் அவர்கள் செய்ய வைப்பார்கள். இரண்டாவது, அந்த செயல்கள் மூலம் வரக்கூடிய பாதிப்பு, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் சரி, பாதிப்பு வரும்னு கர்த்தர் சொல்றாரு. என் ஜனங்களே, மீட்கப்பட்டவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பேசுவாராக. என் பிள்ளைகளே, அந்நிய மக்களுடைய சவகாசத்திலிருந்து வெளியே வாருங்கள். அவர்களுடைய சடங்காச்சாரங்களுக்கும் செய்கைகளுக்கும் உங்களை உட்படுத்திக் கொள்ளாதீர்கள். பாவத்துக்கு, செய்கைகளுக்கு உட்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதன் மூலமாய் வரக்கூடிய பாதிப்புக்கும் உங்களை உட்படுத்திக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் சொல்ற, வெளியே வாருங்க. அவங்களை விட்டு வெளியே வந்தால் நான் சொல்றேன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத கூட்டமாய் மாறுவீர்கள். பாவிகளுடைய வழியில் இல்லாத கூட்டமாய் மாறுவீர்கள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத கூட்டமாய் மாறுவீர்கள். அப்ப பாருங்க, இந்த வேண்டாத சவகாசத்திலிருந்து வெளியே வந்து பாருங்க, வசனத்தை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வசனத்தை அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வசனத்தின் மேல அதிக ஆர்வம் உள்ளவங்களா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் உங்கள் வாழ்க்கை நடப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். அந்தந்த சீசன்ல என்னென்ன பிளஸிங்ஸ் வருமோ அந்தந்த பிளஸிங்ஸ் தானா உங்க லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க செய்வது வாய்க்கும்ல, நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் வசனத்தை நம்புறீங்க? சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, நான் வெளியே வந்துடுறேன் ஆண்டவரே. நீ கர்த்தர் நம்மளோட பேசிட்டோம். நான் சொல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற மக்களா இருக்கட்டும், சபைக்குள்ளவங்களா கூட இருக்கட்டும், பேரளவில் கிறிஸ்தவங்களை வாழ்ந்துகிட்டு ஜீவியம் நல்லா இருக்காது, கேரக்டர் நல்லா இருக்காது, மாம்சிக சுபாவமா இருக்கும் பாருங்க. உலக மக்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. ஆனா பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அவங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அவங்களுக்கு விலைக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மக்களோடு சம்பாஷணை பண்ணாதீங்க. தேவனை கனப்படுத்தாத மக்கள், ராஜாவை கனப்படுத்தாத மக்கள், கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தாத மக்களோடு நீங்க ஐக்கியம் கொண்டீங்கன்னா அவருடைய எல்லா செயல்களுக்கும் பாதிப்புகளுக்கும் நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே, பொல்லாத மனுஷருடைய சிநேகத்திலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு நடவாமலும் உங்களை காத்துக் கொள்வதற்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஒரு ஸ்தானம் எங்களுக்கு உண்டாகட்டும். மக்களை நேசிங்க. எந்த இன வேற்றுமை இல்லாம எல்லாரையும் கனப்படுத்துங்க, மதிங்க. ஆனா ஐக்கியம் கொள்ளணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா செலக்டடான மக்களை சூஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு, வசனத்துக்கு பயப்படுகிறவரோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படுமா? உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள்.
கணவன் மனைவி உங்க உறவு பாதுகாக்கப்படும், உன் வீடு காப்பாற்றப்படும். ஏதோ நண்பர்கள் என்ற பேர்ல கண்டவங்களை வீட்டுல சேர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் வந்துட்டு போறதுக்கு உன் வீடு ஒண்ணு கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. அது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். எல்லாரோட ஐக்கியம் கொள்வதற்கு நீ ஒரு வியாபார பொருள் அல்ல. நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனுக்காக முத்திரை போடப்பட்ட ஒரு பாத்திரம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், நீ விலையேற பெற்ற பாத்திரம். தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக? ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவி, தந்தருளும் தேவ மகி, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, வேகமா போயிடும். வாழ்ற கொஞ்ச நாள் வாழ்க்கை தரமா வாழ்றதுக்காக தான் கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. இனி வாய்ப்புகள் கிடையாது. சொல்வாங்கல்ல, இது என்ன எத்தனாவது போர்டுன்னு கேட்பாங்க. 30வது பிறந்த நாள், 20வது பிறந்த நாள், 40வது பிறந்த நாள், 50வது பிறந்த நாள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ஷார்ட்டா தான் இருக்கு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 15 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 20 வருஷம் தான் இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு வாழ போகிறீர்கள்? இந்த வாரம் பாருங்க, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சின்ன வயசுள்ளவர் தான், நல்லா பேசினார், சூப்பரா பேசினார். மறுநாள் ஃபோன் வருது, நேத்து நீங்க ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே. ஆமா, அவர் போயிட்டார். நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க, ஏதோ நான் பக்கத்துல போய் உட்காந்து பேசினதுல அவர் போயிட்டாருன்னு. நீங்க வேற தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒரு ப்ரேயருக்காக போயிருந்தேன், அங்க அவர் வந்திருந்தார். சேர் காலியா இருந்தா, வாங்க பிரதர் உட்காருங்கன்னா பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு, எல்லாம் பேசியிருந்தாரு. நம்ம ஊர்ல தான் இருக்கிறாரு. நானும் பேச, அவர் பேச, அன்பாய் பண்பாய் சந்தோஷமா பேசணும். ராத்திரியே போயிட்டாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னைக்கு போவோம் யாருக்கும் தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கும் என் பக்கத்துல உட்காந்து நீங்க பேசிக்கின்னு இருக்கீங்க. நேத்து நடந்த கதையை சொல்றேன். இது 1947 நடந்த மேட்டரை பத்தி நான் பேசல. ஷார்ட் பீரியட். ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதீங்க, விரயமாக்காதீங்க. எல்லாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, நாட்கள் குறுகி கொண்டே இருக்கிறது. இந்த ஷார்ட் பீரியட்ல தேவன் சொல்றாரு, நல்ல இடத்துல வாழுமா. உன் வாழ்க்கை நல்ல இடத்துல இருக்கட்டும், உன் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான இடத்துல இருக்கட்டும். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வசனத்துக்கு செவி கொடு. உன் வாழ்க்கை நல்ல இடத்துல இருக்கட்டும், நல்ல இடத்துல இருக்கட்டும். நல்ல ரைட் டைம்ல உன் லைஃப்ல என்னென்ன பிளஸிங்ஸ் வரட்டும் அதெல்லாம் வரட்டும். தன் காலத்தில் கனியை கொடு. எதையும் இழக்காத ஒரு வாழ்க்கை நீ வாழு. இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இரு. செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழு. அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு தீர்மானம் பண்றேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம், பாவிகளுடைய வழி வேண்டாம், எவங்களோட கலவ கூடாத கலவாமல் இருந்து நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேனே. ஆனால் கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து எல்லா வளமுள்ள வாழ்க்கையில் தேவன் உங்களை கொண்டு வருவதற்கு மிகவும் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், வசனத்துக்கு நான் தத்தம் பண்றேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? அல்லேலூயா.
அப்ப தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், அங்கேயே உங்க டிசிப்ளின் லைஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த ஒரு தரமான ஒழுக்கமே உங்கள் வாழ்விற்கான உயரத்திற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்பதனுடைய ஆதாரம். சொல்லுவாங்க இல்லையா, இப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த பிள்ளை வந்து மூளையிலேயே தெரியுமா என்ன ஒரு வார்த்தை வருமே, மூளையிலே தெரியுமா, அது என்னது? அது எப்படி சொல்றீங்க பாருங்க, விளையும் பயிர். ஆமா, நீங்க உயர போறீங்கன்றது இங்கே தெரிஞ்சிடும். இந்த டிசிப்ளினே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதனை 8 மணிக்கு இல்ல சிஸ்டர் பிரதர், 8:30 மணி இல்ல 7:30 மணிக்கு. நீங்க யோசிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா? இல்ல, இங்க இருந்து தான் ஒழுக்கமே ஆரம்பிக்குது உனக்கு. கர்த்தருக்கு அந்த ஒழுக்கத்தை கொடுத்து பாருங்க, ரொம்ப டிசிப்ளின் ஆயிடும் உங்க லைஃப். ஆளே வேற மாதிரி ஆயிருவீங்க, பிரகாசம் ஆயிருவீங்க. வத்தலும் தொத்தலுமா வாழ்றாங்க பாருங்க மக்கள், அப்படி இருக்க மாட்டீங்க. ராயல் ஃபேமிலி ஆயிருவீங்க நீங்க. ராயல் ஃபேமிலி இருந்து வெளிப்புற அலங்காரம் இல்லைங்க, உள்ள இருக்கக்கூடிய கேரக்டர், உள்ள இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், அது மாறணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் தேவனை பிரதானப்படுத்துறேன். 7:30 மணி ஆராதனைன்னா 7:30 மணிக்கு நான் அங்க இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள வாங்க. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து அல்லேலூயா, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப முதல் ஒழுக்கமே என்ன? அது கீழ்ப்படுதல். என்ன அது? நேரத்துக்கு வர்றது. நீங்க நேரத்துக்கு வர்றதுனால ஏதோ பாஸ்டருக்கோ சர்ச்சுக்கோ மதிப்பு இல்லை. நீங்க நேரத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு மதிப்பு. உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதா மாறிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க, பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. எவ்வளவு பாக்குறதுக்கு இங்க இருந்து நான் பாக்குறேன், அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கீங்க எல்லாரும். ஆமா, அடுத்த வாரம் வந்து பாரு ஃபுல்லா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும், ஆமா திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கலர் கலரா இருக்கீங்க. தப்பே கிடையாது, இருங்க. ஆமா, இப்போ வீட்டுக்கு போயிட்டு கூட நீங்க நம்ம கலர் கலரா மாட்டிக்கோங்க, லிங்கி நைட்டி எல்லாம் மாட்டிக்குங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஒயிட்ல வாங்க, அது ஒரு தெய்வீகம். நான் இப்படிலாம் சொல்லல, அதுதான் பரிசுத்தம் அப்படிலாம் நான் சொல்ல. அது ஒரு ஒழுக்கம், அவ்வளவுதான். அது ஒரு தெய்வீகம், அது ஒரு அழகு, அது ஒரு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரை பார்க்க சர்ச்சுக்கு வரீங்க? அவங்கள நான் உடுத்துறது அப்படி பட்டை வச்சு பின் குத்தி அந்த கலர்ல குத்தி அந்த கலர்ல அப்படி போட்டுட்டு வர்றத சும்மா அப்படி பார்க்கணும். ஆசீர்வாதமாவே இருக்காது வாழ்க்கை. நான் கர்த்தரை பார்க்க வரேன். அல்லேலூயா. அவர் இப்படி இருக்காரு, வெண்மையும் சிவப்புமா இருக்கிறாரு. ஆமா, நானும் வெண்மையாயிடுறேன். வந்து பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் வர ஆரம்பிக்கும், டிசிப்ளின்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்களேன், உங்க ஆட்டிடியூட்ல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒயிட் இருக்கா இல்லையா? ஆமா, இல்லைன்னா நீங்க வாங்க, உங்களால ஒயிட்டே எடுக்க முடியாத வசதியே இல்லாதவர்களா இருந்தால் நான் என் சொந்த காசுல நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்படி ஒரு ஏழ்மையில யாரும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா கர்த்தர் யாருக்கையும் ஏந்துற அளவுக்கு உங்களை வைக்கலங்க. திருவிருந்துக்கு மட்டுமல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரீங்க? திருவிருந்துக்கு மட்டும் நான் ரொம்ப ஒழுக்கமாய் டிசிப்ளினாய் வருவேன், மற்ற வரலாம் இல்ல தாச்சிக்கா அப்படி வருவேன். அப்படி இல்லை. சர்ச்சுனா ஒயிட்ல போடணும். அதெல்லாம் ஒரு அழகான ஒரு ஒழுக்கங்கள். இதை தான் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கடத்த முடியும். இதுதான் உங்கள் தலைமுறையை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் தேசத்திலே முத்திரை பதிக்க முடியும். அந்த குடும்பங்கள் தான் கலங்கரை தீபங்களாய் திகழ முடியும். அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஆமா, இப்ப இருக்கிறதோட வாழ்க்கை முடியல, இன்னும் பல அடுக்குகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கு. வார்த்தைக்கு உட்பட்டு வாழ்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான்.